ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம மிதுன ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் பலன்கள் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு இந்த மாதம் என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது, அவங்க ஃபேஸ் பண்ணுற சவால்கள் என்ன, அவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் மட்டும் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அது சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், ஓகேவா? இந்த ரீடிங் பார்த்துட்டு இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ், மறக்காமல், ஓகேவா? சரி, இப்போ நம்ம ரீடிங் பார்க்க போகலாம் வாங்க. இந்த மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் என்ன, அவங்களுக்கான அந்த சவால்கள் என்ன, எப்படி அந்த சவால்கள்லேருந்து அவங்க கிராஸ் பண்ணி வரணும், அதுதான் ஓகேவா டாபிக். ஆக்சுவலி நீங்கள் ஒரு நல்ல ஒரு யங் எனர்ஜெட்டிக் பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க, ஓகேவா? ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அதாவது ஒரு இது லவர்ஸாக இருக்கலாம், இல்லைனா மேரேஜ்க்காக பார்த்துட்ருக்குவீங்க, அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரப்போசல் வரப்போகுது இந்த மாதம், ஓகேங்களா? நியூ ப்ரப்போசல். ஸோ தட் நீங்கள் யார்கிட்டையாவது ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்ககிட்ட பதில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இருக்குது, வரும், ஓகேவா? ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சிலருக்கு நீங்கள் இந்த முயற்சி பண்ணும்போது ரொம்ப பயப்படுறீங்களா? உங்களுக்கு யார்கிட்டையாச்சும் நீங்கள் உங்களுக்கான விஷயங்களை சொல்கிறீங்களோ, உங்களோட விஷயங்களை நீங்கள் மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க, அவங்க உங்களை மூவ் ஆன் பண்ண விடாமல் உங்களுக்கு பல வழிகளில் உங்கள் மைண்டே மாற்றிடுறாங்க அவங்க, ஓகேவா? உங்கள் மைண்டை நீங்கள் டிசைட் பண்ண விஷயத்துலேருந்து உங்களை பின்வாங்க வைக்கிறாங்க கைஸ். அதை மட்டும் நீங்கள் கவனிக்கணும், ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நியூ ப்ரப்போசல் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் ரீதியான விஷயங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிபிலிட்டியான ஒரு விஷயங்களை கொண்டு தரும். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் நல்ல க்ரோத்திங் இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு செஞ்சிட்ருக்க ஜாபை விட்டு இன்னொரு ஜாப் போகிறீங்க அப்படின்னாலும் அதில் ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியான ஒரு ஜாபாக உங்களுக்கு அது இருக்கும், ஓகேவா? சரி, அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் இப்போ அடுத்த பொசிஷன் போகணும், அதாவது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் உங்களோட சூழ்நிலையை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போகணும்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் தொடர்ந்து ஸ்ட்ரகிள் ஆனாலும் அதை கைவிடாமல் அந்த முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட முயற்சி கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றியை கொடுக்க போகுது, ஓகேங்களா? திருமணத்துக்காக யாராவது தொடர்ந்து இந்த மாதிரி தடங்கள் வந்துட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு இதுவாக பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லா ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்துகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஓகேவா? ஸோ ஒரு சிலருக்கு அந்த கார்மிக்கெல்லாம் மாறி நல்ல ஒரு சூழ்நிலை, அதாவது நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்னர் உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக வருவாங்க. உங்களோட பாண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சிலர் க்ரௌண்டிங்காக இருக்கீங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுறீங்க, உங்களோட முயற்சிகள் இந்த மாதம் சக்ஸஸ் ஆகும், ஓகேவா? உங்களுக்கு எல்லாத்துலேயுமே லைஃப்பில் எல்லாத்துலேயுமே ஒரு நிறைவான ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிற அந்த ஃபீலை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் ஒரு ஜாப்லேயும் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் இருக்குது, எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது, அந்த மாதிரி நான் எல்லாத்துலேயுமே ஒரு நிறைவான ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த மாதம் பார்ப்பீங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எஸ், ஒரு சிலருக்கு பிரேக்கப்ஸ் ஆகிட்டு நியூ பிகினிங்ஸ், அதாவது நீங்கள் புது அந்த பழைய சைக்கிளே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் யாராவது சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா இது இனிமேல் நான் புது ஒரு எனக்குன்னு ஒரு லைஃப், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் அந்த பழைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருந்திருந்தாலும் சரி,
இல்லை எங்கேயாவது பழைய இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த அந்த இடத்துல உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் நிறைய பேர் உங்களை வந்து ரொம்ப ட்ராப் பண்ணி உங்களை வந்து அடுத்த மூமெண்ட் பண்ண விடாமல் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அதிலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகி வெளியே வரீங்க. இந்த மாதம் வந்து வெளியே வந்துடுவீங்க. ஓகேவா? நீங்கள் இந்த மாதம் எந்த ட்ரை பண்ணாலும் எனக்கு வந்து யுனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாரோட சப்போர்ட் இருக்குது, நான் வந்து என்னோடய முயற்சியை வந்து நான் தொடர்ந்து செய்ய போகிறேன், நான் எனக்குன்னு ஒரு வழியை நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அதில் ஜேர்னி பண்ண போகிறீங்க. ஓகேவா? இது வந்து ஜாபுக்காகவும் இருக்கலாம், நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் இதுக்காக இருக்கலாம். ஓகேவா? இதில் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த முயற்சி எல்லாத்தையும் வந்து கைவிட்டு நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டிங்கன்னு சொல்லிவிட்டு ஸ்டெப் எடுக்கிறத நிறுத்திட்டீங்க. ஓகேவா? ஸோ ஸ்டெப் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது கைஸ். ஒரு சிலருக்கு வந்து உங்களோட உறவுகள், அந்த பழைய உறவுகள்லாம் சொன்னேன் இல்லைங்களா, உங்களோட உறவுகளாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு அந்த டாக்ஸிட்டிக் ஒரு ப்ராப்ளம் எல்லாம் கொடுத்தாங்கல்ல, அவங்களோட அந்த வலியிலேருந்து அந்த காயங்கள் ரொம்ப பெருசு. அவங்க கொடுத்த வலிகள்லேருந்து நீங்கள் ஒரு சிலர் வந்து மீளவே இல்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹீலிங் தேவை உங்களுக்கு. ஏன்னா அந்த சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வரணுன்னா கண்டிப்பாக ஹீலிங் இல்லாமல் வெளியே வர்றது கஷ்டம். தொடர்ந்து ஒன்று மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? உங்களோட இன்டென்ஷனை வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்ல விஷயத்தில். ஓகே? ஒரு சிலருக்கு வந்து மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது. ஸோ மூன் எனர்ஜி கம்மியாக இருந்தாலே வந்து அதாவது நீங்கள் எந்த டிசிஷனும் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க. ஒரு சிலருக்கு வந்து எந்த பக்கம் போனாலும் இடிக்கும் போல இருக்கே, எந்த பக்கம் போனாலும் குத்து இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு. எதுவுமே உங்களால் வந்து தீர்க்கமாக எடுக்க முடியல. இந்த பொசிஷன்லேயும் இருக்க முடியல, இந்த வேலையிலையும் இருக்க முடியல, அடுத்த வேலைக்கும் வந்து ட்ரை பண்ண முடியல. புரியுதுங்களா? ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக நீங்கள் இருக்கீங்கன்னா அதுலேருந்து வெளியவும் வர தெரியல, வெளியே போனால் என்ன செய்ய போகிறோம் அது ஒரு பயம், அது மாதிரி. ஓகேவா? கண்டிப்பாக யாருக்கோ ஒருத்தருக்கு தேர்ட் பார்ட்டி மஸ்குலன் எனர்ஜி, மெயில் எனர்ஜி தேர்ட் பார்ட்டியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த காயங்கள் கொடுத்தவங்க தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க, உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் போக விடாமல் பண்ணுறாங்க. ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. நான் சொன்னல ஹீலிங் தேவைப்படுது கைஸ் உங்களுக்கு. நீங்கள் எப்படின்னா ஒரு நல்ல லக்ஸூரியஸாக ஒரு செலிப்ரிட்டி மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பர்சன் நீங்கள். ஓகேவா? ஸோ மேபி இந்த ராசிக்காரங்களில் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் இருப்பீங்க. ஆனால் உங்களால் இப்போ வந்து நீங்கள் யாருன்னே தெரியாமல் அடையாளமே இல்லாமல் இருக்கீங்க. அதுதான் இன்றைக்கி நான் உங்களோட அடையாளத்தை தொலைச்சிட்டு சொசைட்டியில் இருக்கீங்க. உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்கணும், நான் வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆகணும் அப்படின்ற முயற்சியெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆகலாம். ஆனால் நீங்கள் அதுக்கான நல்ல விஷயங்களை உங்களை நோக்கி வரும்பொழுது அதை நீங்கள் ஈர்க்கணும்னா நீங்கள் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கணும். உங்களோட சக்ராஸ் எல்லாமே இன்பேலன்சிங்காக இருக்குது, அதை வந்து பார்த்துக்கோங்க, சரி பண்ணிக்கோங்க. யாருக்காவது வந்து பர்சனல் ரீடிங் வேணும், இந்த சக்ரா ஹீலிங்ஸ் ஆரா ஹீலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன்லே அதில் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் இருக்குது கைஸ். ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கான அந்த மஸ்குலன் எனர்ஜி சப்போர்ட் வேணும்னு சொல்லிவிட்டு உங்களோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகேவா? ரீகன்சிலேஷன் இருக்குது. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோலலாம் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன், மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன். ரீகன்சிலேஷன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாட்டிக்கு செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து பிளாக்கேஜஸ் எப்படி இருக்குது, அவருக்கும் பிளாக்கேஜஸ் இருக்கா, இல்லைனா இதை பார்க்குறது ஒரு மெயில்னால் உங்கள் ஃபீமேலுக்கு வந்து அந்த மாதிரி பழைய தாட்லேயே இருக்காங்களா அவங்க, அப்படிலாம் இருந்தால் மறுபடியும் உங்களோட அந்த பாண்டிங் வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக போகும். அதனால் நீங்கள் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பிளாக்கேஜஸ் இருந்தால் கிளியர் பண்ணுங்கள். உங்களோட இந்த சோல் வந்து உங்களுக்கான சோலா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆரா ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அந்த ஸ்டெப்பை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மூவ் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து பிரேக் ஆகிடுச்சின்னா அப்புறம் உங்களுக்கு வந்து எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் வந்து அடுத்த எந்த வேலையும் புரியாது, அதுலேருந்து மீள்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்காதீங்க. இது என்னோடய அட்வைஸில் உங்களோட சிச்சுவேஷன் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற சிச்சுவேஷனை நான் பார்த்துட்ருக்கறனால ஒரு அக்கறை. ஓகேவா? அட்வைஸ்லாம் யாருக்கும் பிடிக்காது தெரியும். ஓகேவா? டிவைன் அட்வைஸ், இதை டிவைன் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க, ரெமெடி கொடுக்குறாங்க. ஓகேவா? முழிச்சுக்கோங்க பிள்ளைங்களா, கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே?
ஸோ இந்த லைஃப் சேஞ்சிங் இதெல்லாம் வந்து எப்போ மேடம் நடக்கும், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் எப்போ வருவார் அவர், இல்லை அந்த மேடம் எப்போ வருவாங்க அப்படின்ட்டு இப்போ மெயில் எனர்ஜி கேட்குறீங்கன்னா, இந்த இயர் எண்டுக்குள்ளே மேபி வரலாம், இல்லைனா இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கான அந்த புது விஷயங்கள், அதாவது நியூ பிகினிங்ஸாக இருந்தாலும் சரி, ரீகன்சிலேஷன், இது எல்லாமே வந்து முடிவுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு லைஃப்பில் நீங்கள் போகிறதுக்கு 1 இயர். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ் இருக்குது கைஸ். ஒரு சிலர் குழந்தை பாக்கியத்துக்காக பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளே உங்களுக்கு அதுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும், பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து லைஃப் பார்ட்னருக்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மஸ்குலன் எனர்ஜி வந்து கண்டிப்பாக வருவாங்க உங்கள் லைஃப்பில். இப்போ இதை ஒரு ஃபீமேல் பார்த்துட்ருக்கீங்கன்னா, மெயில் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் எனர்ஜி ரொம்ப வந்து உங்களுக்கு லக்ஸரியஸான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்க, உங்களுக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்லேருந்து மாடல் சப்போர்ட், நல்ல இன்னர் அண்ட் அவுட்டர் ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெல் செட்டில் பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஒரு சிலர் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, தனிமையாக நம்ம வந்து சிங்கிள் ஆகிட்டோம், நமக்கு நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் இல்லை அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து சீக்கிரமே மாறும். இந்த மாதத்தில் அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. இந்த மாதம் மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் எங்கே லேக் ஆகிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு அடுத்த லெவல் போகலாம். அது இந்த மாதத்தில் நடக்கும். ஒரு சிலர் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பீங்க. ஒரு சிலர் முயற்சி பண்ணாமல் இருக்கீங்க, கைவிட்டுட்டீங்க, அவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ஸ்டெப் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது கைஸ். ஓகேவா? ஆனால் யாரோ உங்களை வந்து உங்களை நீங்கள் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு தெரியாமையே உங்களை வந்து அதாவது உங்களை பின்னோக்க வைக்கிறாங்க. நீங்கள் எடுத்த முடிவை வந்து எக்ஸிக்யூட் பண்ண விடாமல் பண்ணுறாங்க. அதனால் இனிமேல் நீங்கள் எடுக்கிற முடிவை நீங்கள் வந்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அது நல்லதோ கெட்டதோ நீங்களே ஃபேஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் நீங்கள் வந்து பாடம் கற்றுக்குவீங்க. இல்லைனா இன்னொருத்தரோட ஐடியாவையே நீங்கள், ஏன்னா இவ்வளோ நாளாக அதுதான் செஞ்சுன்னு இருக்கீங்க, இவ்வளோ நாளும் அவங்க பேச்சு கேட்டு தான் நீங்கள் ஃபெயிலியர் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வாட்டி நீங்கள் முடிவு எடுத்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்களேன். கடவுள் மேலே பாரத்தை வைங்க. நீங்கள் வந்து பண்ணுற வேலையை வந்து ஆத்மார்த்தமாக பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கைடன்ஸ் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டிவைன் பாத் எப்போவுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கு நம்ம சேனல். ஓகேவா? நீங்கள் இங்கே அப்ரோச் பண்ணுங்கள். யாரும் தனியாக நீங்கள் இல்லை. ஓகேவா? நான் தனி ஆள், எனக்கு யாரும் இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. டிவைன் உங்கள் கூடவே இருக்கும். அதனால் டோன்ட் வரி. இப்போ நம்ம ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. ஏஞ்சல்ஸ் காம்ப்ரமைஸ். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து காம்ப்ரமைஸ் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ரீடிங் பார்க்கும்போது ஏதாவது கேள்விகள் மனசில் வச்சுருந்தீங்களா? அந்த கேள்விக்கு எஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்க? எஸ், டேக் ஆக்ஷன். சில பேர் ஆக்ஷன் எடுக்காமல் ஸ்டாப் ஆகிட்டீங்க. ஓகேவா? முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ட்ரை பண்ணுங்கள், அதை தான் சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ். சூஸ் நியூ டைரக்ஷன். ஒரு சிலருக்கு வந்து இப்போ பண்ணிகிட்ருக்க வேலையிலையோ இல்லை பிஸ்னஸ்லேயோ ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இன்வால்வ் ஆகிட்டு மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபெயிலியர் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கான நியூ வழி இருக்குது. நீங்கள் துணிந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணி உங்களுக்கான ஒரு புது வழியை நீங்கள் வந்து நோக்கி போகணும். அதே மாதிரி லைஃப்லேயும் சரி, உங்களை வந்து காயப்படுத்திட்டு போனாங்கன்ற அவங்களே நினச்சிட்ருக்கிறது, ரீகன்சிலேஷன் ஆகுமான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது, வருஷங்கள் தான் ஓடி போகும். நீங்கள் இப்படி வந்து ஒரு நெகட்டிவான ஒரு சோல்கிட்ட மாட்டி ரொம்ப அது கார்மிக் சோலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைஃப் லாங் அவங்ககிட்ட மாட்டி முடிக்கணும் கைஸ். அதனால தான் நிறைய பேருக்கு நான் இந்த இது வரும்போதெல்லாம் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? அவங்க வந்து அப்படி இருந்தாங்கன்னா, இப்போ மேபி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு சிலர் உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. நீங்கள் பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா, அந்த பார்ட்னர் உங்களை வந்து கொஞ்ச நாள் நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்திருப்பாங்க. அப்புறம் போக போக அவங்களோட சுயரூபம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. உங்களால் அதுலேருந்து வெளியே வந்தால் லாஸ் ஆகிடும். இன்னொரு புதுசாக போட்டால் அதில் வந்து உங்களால் அதுக்கான இது கொடுக்க முடியாது, கேபிட்டல் வைக்க முடியாது. ஸோ என்னடா பண்ணுறது அப்படி சொல்லி வெளியும் வர முடியல, உள்ளவும் இருக்க முடியல அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அப்போ வந்து அந்த மாதிரி இருந்தால் கூட இதில் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? உங்களோட ஆரா மேட்ச் ஆகலைன்னா அவங்களோட பார்ட்னர்ஷிப்க்கு நீங்கள் வைக்கவே தேவையில்லை. துணிஞ்சு நீங்கள் வந்து ஒரு தைரியமான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், உங்களோட ஆரா ஸ்கேன். ஓகேவா? அதே மாதிரி அந்த ஆப்போசிட் பார்ட்டியோடது.
இப்போ திருமணம் பார்க்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்களோ இல்லையோ 2 பேரோட அந்த மேட்சிங் வந்து ஆறா இருக்கா, அந்த ஆறா மேட்சிங் இருக்கா பார்த்துருங்க. சோல் வந்து எப்படிப்பட்ட சோல், இவங்க வந்து கார்மிக்கா இல்லைனா நார்சிஸ்டா அந்த மாதிரியில் இருக்காங்களா. ஏன்னா இன்றைக்கி நிறைய கேர்ள்ஸ் பாய்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து ஆரம்பிச்சிடுறீங்க. ஒருத்தர் அது ஃப்ரெண்டாக, அந்த ஃப்ரெண்டு வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வாக மாறுது. அதுக்கப்புறமா அந்த லவ் வந்து மேரேஜ் வரைக்கும் போகுதுன்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். எத்தனை பேருக்கு பிரேக்கப் ஆகுது. உடனே என்ன பண்ணுறீங்க, அடுத்தது சரி மேரேஜுன்னு வரும்போது அங்கேயும் என்ன பண்ணுவீங்க, அதே மாதிரி ஒரு நல்ல ஃபஸ்ட்டு எப்படி அந்த ஃபஸ்ட் பர்சன் வந்தாங்களோ உங்கள் லைஃப்பில், அது மாதிரி ஒரு பர்சன் உங்களோட அந்த மேரேஜ் லைஃப்லேயும் வருவாங்க. கொஞ்ச நாளில் அதே மாதிரி. அது ஏன் அப்படி நடக்குதுன்னா, உங்ககிட்ட சில நெகட்டிவிட்டிஸ், அந்த ஆழ்மன பதிவுகள் வந்து இருக்கும். ஓகேவா. உங்களை வந்து காயப்படுத்தினவங்க உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து உங்ககிட்ட இந்த ப்ளஸ் எல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க, உங்களை வந்து நெகட்டிவாக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து பிஃபோர் தட் எப்படி இருந்தீங்க, ஒரு டீனேஜில் வந்து எவ்வளோ எங்கே எனர்ஜெட்டிக்காக நீங்கள் வந்து ஆக்ஷன் ஹீரோ மாதிரி இருப்பீங்க, ஹீரோயின் மாதிரி இருப்பீங்க. ஆனால் அந்த பர்சன் வந்து போனதுக்கப்புறமா உங்கள் மைண்டு நீங்களும் எப்படி இருக்கீங்கன்னு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ டிப்ரெஷனில், எவ்வளோ லோன்லியாக, உங்களால் எந்த ஒரு வேலையும் ஒரு ஃபினிஷிங் கொடுக்க முடியல, ஒரு வெற்றியின் பாதையில் உங்களால் போக முடியாமல், எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரு கெட்ட பேர் வர்றது, அது மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது என்ன ஆகும்னா அது ஃப்யூச்சரில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும், அவ்வளோதான். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஆராவையும் உங்களோட சக்ராவையும் கிளென்ஸ் பண்ணுங்கள், பவர் பண்ணுங்கள். பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்னா கிளென்ஸ் பண்ணி பவர் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்தது உங்களுக்கு புது டைரக்ஷன், நீங்கள் இன்னொரு டைரக்ஷன் போகிறீங்கன்னா அதில் வந்து நல்ல பீப்புளை அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகேவா. நல்லது நடக்கும், தொடர்ந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் வரும். ஸோ உங்களுக்கு லைஃப்பில் வரக்கூடிய லைஃப் பார்ட்னரும் சரி, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, ஒரு ஜாபில் போய்ட்டு ஒரு டீம் லீடராக இருக்கீங்க, இல்லை டீமுக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னாலும் உங்கள் கூட இருக்கவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, பாசிட்டிவான எனர்ஜியில் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஃபெயிலியர் பார்க்காம ஒரு சக்ஸஸை கொடுக்க முடியும். ஓகேவா. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நிம்மதியான ஒரு சூழல் ஏற்படும். அதுக்காக தான் நான் இதை வந்து உங்களுக்கு இவ்வளோ கிளியராக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஒரு எல்கேஜி குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா. எத்தனை பேருக்கு இதெல்லாம் வந்து புரிஞ்சு நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களோ, அது வந்து நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்வேன். ஓகேவா. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன்ல, அதில் வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லைன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. ஓகேவா. அடுத்தது என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ்னால், லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். உங்களோட இன்ட்யூஷனை கேட்கணுமா. ஓகேவா. உங்கள் மைண்டில் வந்து இப்போது ஒரு சிலருக்கு வந்து நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஓகேவா. உங்களுக்கான புது வழிகள், அதாவது நீங்கள் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் அதிலேருந்து நீங்கள் வெளில வருவீங்க இந்த மாதம். அதுக்கான புது விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் இந்த லைஃப்பில் உங்களுக்கு இந்த மாதத்தில் வருவாங்க. அது ஃபீமேல் எனர்ஜியாக இருக்கலாம். இதை பார்த்துட்ருக்கவங்க மேலாக இருந்தீங்கன்னா ஃபீமேல் எனர்ஜி, இதை பார்த்துட்ருக்கவங்க ஃபீமேல்னால் உங்களுக்கு மேல் எனர்ஜி. ஓகேவா. இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் எஸ் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் கேட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மைண்டில். ஒரு சிலருக்கு ஒரு ஸ்ட்ராங் எஸ், பெரிய ஹாப்பி சேஞ்சஸ் இருக்குது, பிக் ஹாப்பி சேஞ்சஸ். ஓகே. ரெக்கவரி, கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு புது ஒரு என்ன சொல்கிறது, நியூ ஷிஃப்டிங், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அதே மாதிரி ஹெல்த்து, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹீலிங் தேவைப்படுது சில பேருக்கு. நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க, இன்னும் சில பேர் வெளியே வரல. ஸோ இந்த மாதத்தில் இதுக்கான இந்த ஹீலிங் ப்ராசஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த சக்ஸஸ் நியர்பை இருக்குது. ஓகேவா. தொடர்ந்து ப்ரே பண்ணுங்கள் உங்களோட காட்ஸ் கிட்ட. நீங்கள் எந்த காட் ப்ரே பண்ணுறீங்களோ, ஏஞ்சல்ஸ் வழிபடுறீங்கன்னா ஏஞ்சல்ஸ் கிட்ட கேளுங்க. ஓகேவா. ஜீசஸ் கிட்ட பேசுகிறீங்கன்னா ஜீசஸ் கிட்ட கேளுங்க. இல்லை முருகர்கிட்ட கேட்குறீங்களா, சாய் கிட்ட கேட்குறீங்களா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். உங்களுக்காக டிவைன் எனர்ஜி எப்போவுமே ஹெல்ப் பண்ண காத்துட்ருக்கு. நீங்கள் வந்து தனியாக இல்லை. ஓகேவா. உங்களுக்கு எதாவது கைடன்ஸ் வேணும், ஃபர்தரான ஒரு சக்ஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான வழிகளை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஓகே. காட் பிளஸ் யூ. ஹாவ் அ நைஸ் டே. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், கம்மிங் வெனஸ்டே வந்து 3ஆம் பிறை வருது. ஓகேவா. அன்றைக்கி ஒரு பவர்ஃபுல்லான நாள். அன்றைக்கி வந்து நீங்கள் தீட்சை வாங்கி கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப
வந்து உங்களுக்கு சித்திக்கும். ஓகேவா? அதனால் இந்த மாதிரி ஒரு மாதத்துக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு நாள் வரும்பொழுது, ஹை பவர் வரும்பொழுது நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த டைமில் நீங்கள் தீட்சை வாங்கி கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால் இப்போ நான் வந்து இதை சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு யாருக்காவது இந்த கிளாஸஸ் கற்றுக்கணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா பிஃபோர் தட் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஓகே. ரேக்கி கிளாஸ், ஃப்ளவர் தெரப்பி அண்ட் டாரட் ரீடர். இந்த ரீடிங் வந்து இந்த இது எல்லாமே வந்து 3 கிளாஸஸ் இருக்குது. 3 கிளாஸில் நீங்கள் எந்த கிளாஸ் எடுத்தாலும் அன்றைக்கி வந்து தீட்சை இருக்குது. ஓகேவா? சரி. ஓகே. குரு சரணம். காட் பிளஸ் யூ.